அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்குங்க. அந்த வகையில் குறிப்பிட்டு இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் கடகம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு, உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்த்தா, பண வரவு உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கும். அடுத்தடுத்து செலவுகள் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் அதை சமாளிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. கருத்து வேறுபாடு அப்படின்னு பார்க்கும்போது, கருத்து வேறுபாடால் நீங்கள் ஒரு கணவன் மனைவியை பிரிந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கூட கண்டிப்பாக அது சேரக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும். கணவன் மனைவி மட்டும் இல்லாமல் உறவினர்கள் உங்களுக்கு பிரிந்திருக்காங்க, ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அவங்களே தானாக உங்களை பாராட்டக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அதே போல் பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது. பயணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க. அந்த பயணம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆதாயத்தை, அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கறதா தான் அந்த பயணம் அமையும். அதே போல் இந்த கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழியில் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் கூட கண்டிப்பாக நீங்கி போகும். எதிரிகள் வகையில் ஏற்பட்ட இடையூறுகள் விலகி போகும். அவர்களால் மறைமுக ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் பணி சுமை கண்டிப்பாக அதிகரிக்கும். ஆனால் அதை நீங்கள் சாதாரணமாக செய்து முடிப்பீங்க. அதனால் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். குறிப்பிட்டு உங்களுடைய வேலையில் இருந்து வேறொரு வேலைக்கு இப்போ நீங்கள் முயற்சி செய்துட்ருக்கீங்க அப்படின்னா அது இப்போ நீங்கள் செய்ய வேண்டாம். அது பிறகு பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இப்போது வேண்டாம். பணியாளர்களால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து மறையும். சக வியாபாரிகளினுடைய பேச்சை கேட்டு புதிய முயற்சி எதிலும் ஈடுபட வேண்டாம் அப்படின்னே சொல்லலாம். மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக பொறுப்புகள் வந்து சேரும். ஆனால் கணவருடைய ஆதரவின்படி நல்லபடி அனைத்துமே நிறைவேறும். மேலும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய வேலையும் இன்னும் சிறப்பாக செய்து சிறப்பாக மேல் அதிகாரிகளுடைய பாராட்ட பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் என்று பார்த்தீங்கன்னா 1, 5. உங்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வம், நீங்கள் இந்த தெய்வத்தை வழிபட்டால் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல பலன் அப்படின்னு கேட்டால் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். தினமும் நீங்கள் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து தட்சிணாமூர்த்தி அவருடைய பெயரை சொல்லி அவரை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகவும் நன்மையான பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சரி, அடுத்ததாக மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உழைப்பும் முயற்சியும் பலன் தரக்கூடிய சாதகமான வாரம் இந்த வாரம் அப்படின்னே சொல்லலாம். லாபஸ்தானத்தில் குரு, லாபாதிபதி சுக்கிரன், சுகஸ்தானத்தில் ஆட்சி என லாபஸ்தானம் நல்ல ஒரு வளமாக இருக்குது. தனவரவு தாராளமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல மாற்றமும் ஏற்றமும் உங்களுக்கு தேடி வரும். இளைய சகோதரர்களுக்கு கொடுத்த பணம் கண்டிப்பாக வசூலாகும். தொழிலில் நல்ல ஒரு லாபமும் ஏற்றமும் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதி. கையிருப்பில் இருக்கக்கூடிய சரக்குகளின் மதிப்பு கண்டிப்பாக உயரும். ரியல் எஸ்டேட் ஒப்பந்த தொழிலாளர்களாக பணிபுரியறவங்களுக்கு, விவசாயிகளுக்கு இவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த பலன் கண்டிப்பாக உண்டாகும். அடிமை தொழிலில் இருப்பவர்களுக்கு கூட சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகக்கூடிய காலகட்டமாக இந்த ராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அழகு, ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை இவையெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். பிள்ளைகளினுடைய சுப நிகழ்விற்காக பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நடக்கும். மனதுக்கு பிடித்தபடி நீங்கள் செய்து முடிப்பீங்க. அதனால் சில செலவுகளும் கண்டிப்பாக வரும். குடும்ப நலனுக்காக ஆன்மீக தலங்களுக்கு சென்று வர திட்டமிடுவீங்க.
திருமணமாகாதவங்களுக்கு கூட திருமணம் இப்போ நீங்கள் பேசி முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கைகூடி வரும் என்றே சொல்லப்படுது. மேலும் அரசிடமிருந்து நீங்கள் ஏதாவது ஒரு சலுகை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வீடு, வீட்டு மனை அல்லது வீடு கட்ட தேவையான நிதி உதவி இவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அமாவாசை நாளில் ஆன்மீக தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வழிபாடு செய்துட்டு புனித நீராடிட்டு வந்தீங்க அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே அமையும் அப்படின்னே சொல்லலாம். இதோட பிள்ளைகளுக்கு கௌரவம், அந்தஸ்து போன்ற இடங்களில் வரன் அமையும். இவர் நல்ல ஒரு வரன் அமையலையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அவை அனைத்தும் உங்களுக்கு நன்மையாகவே நடக்க போகுது. தந்தை மகன் உறவு பலப்படும். முறையான திட்டமிடல் நிரந்தர வெற்றியை குவிக்கும். சிலர் பிழைப்புக்காக வெளியூர் வெளிநாடு செல்லலாம். அதே போல் வீடு, வாகனம், சொத்து, படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட தர்ம சங்கடங்கள் அனைத்தும் சீராகும். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது ஆனந்தமாக இருக்கும். அதிகமாக உழைக்க நேரும். வயோதிகர்களுக்கு தயிர் சாதம் தானமாக வழங்குவது உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட உண்டாகும் வாரமாக இந்த வாரம் இருக்குது. மேலும் கோச்சார சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறதால அஷ்டம சனி காலத்தில் ஏற்பட்ட வழக்குகள் முடிவுக்கு வரும். எதிரிகள் புறமுதுகு காட்டுவாங்க அல்லது ஒதுங்கி போவாங்க. ஆரோக்கிய குறைபாடு அகன்று மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது. 2025 மார்ச்சில் அஷ்டம சனி முடியும் வர புதிதாக சுய தொழில் துவங்குவதை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. மேலும் சனி பெயர்ச்சிக்கு பிறகு திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே போல் நம்பிக்கை குறைவு, ஈகோ, பொறாமை போன்ற கெட்டவற்றில் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க. அழகு, ஆடம்பர பொருட்கள், தங்கம், வெள்ளி, வீடு, வாகன யோகம் எல்லாமே வாழ்வாதாரம் உங்களுக்கு உயரக்கூடியதாக இருக்கும். செலவுகள் அதிகமாகும், ஆனால் வருமானம் கூடுதலாக இருக்கும், சரியாகும். மேலும் குடும்பத்தில் ஆதிக்கம் காட்டக்கூடிய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். எதிர்மறை எண்ணங்கள் உங்களை தொந்தரவு செய்யும். மகிழ்ச்சியான சக்தி மிக்க காதல் மனநிலையில் உங்களுடைய நகைச்சுவையான இயல்பு உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும். மேலும் தாயார் உங்களை புரிந்து கொள்வாங்க. மகான்களுடைய தரிசனம் மற்றும் ஆசி கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு இன்னும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பிட்டு இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. இழந்த திரவியங்களை கூட மீட்கக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது. தனம், வாக்கு, குடும்பஸ்தான அதிபதி சூரியன் ஆட்சி பலம் பெற்று அஷ்டமாதிபதி சனியின் பார்வை பெறுவதால் இழந்த இன்பங்கள், பொருட்களை மீட்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வரும். லக்ஷ்மி கடாட்சம், முன்னேற்றம் உண்டாகும். அடமான நகைகள், சொத்துக்களை மீட்கக்கூடிய நேரமாக அமையும். கையில் தாராளமான பணம் புழங்கும். எதிர்பார்த்த பணம் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தியும் உங்ககிட்ட இருக்கும். அரசாங்க ஆதரவு, புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கூட இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும். வேதனைகளை விரட்டி சாதனைகளாக மாற்றக்கூடிய சிந்தனைகள் உங்களுக்கு உதயமாகும். அரசியல் தொடர்புள்ளவங்களுக்கு பொது இடத்துல புகழ் கண்டிப்பாக கிடைக்கும். தாய் வீட்டு சீதனத்தால் பெண்களுக்கு உற்சாகமும் தெம்பும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. வழக்கு விவகாரங்களில் வெற்றிகள் கண்டிப்பாக கைகூடி வரும். கூட்டு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரிவினைகள் சுமூகமாக முடியும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க பிறருடைய பெயரில் சொத்து வாங்குவதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அது பின்னாடி உங்களுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையலாம். அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. அதோட ஜாமீன் கடன் தொல்லைகள் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது. ஆரோக்கிய தொல்லைகள் அகலும், அதாவது உடல்நல பிரச்சனைகள் அகலும் அப்படின்னே சொல்லலாம். பச்சை கற்பூர அபிஷேகம், சிவ வழிபாடு செய்து நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள், பிரச்சனைகள், பாவங்கள், சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் மிகவும் நல்ல ஒரு இடத்திற்கு சென்றடைவீங்க அப்படின்னே சொல்லலாங்க. அந்த வகையில் இது உங்களுக்கு சிறப்பான நாட்களாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் கடகம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமையப் போகிறது என்று தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.